காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்வர் ராஜா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் கரு நாகராஜன் அவர்களும், சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் நமது அரங்கத்திலையும், சேலத்திலிருந்து ஓபிஎஸ் அணி சார்பாக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் உரையாடுகிறார்கள் என்னோடு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்குது. நெறிகளின்படி, விதிகளின்படி தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட சிகிச்சையினுடைய விவரங்களை அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அறிவிக்கக்கூடாதுங்கிற இதைக்கு மாறாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்குவதற்காக சிகிச்சை தொடர்பான முழு விவரங்களையும் பொதுத்தளத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை சொல்லுது, தமிழ்நாடு அரசு சொல்லுது. கரு நாகராஜன், நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. உங்களுக்கு அந்த அறிக்கை, தமிழ்நாடு அரசினுடைய அந்த அறிக்கை உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குதா? அது முதல்ல ஏறத்தாழ 74-75 நாட்கள் அவங்க மருத்துவமனையில் இருக்கிற பொழுது யாருமே எந்த ஒரு சந்தேகங்களையும் எழுப்பாமல், அவர் மரணத்திற்கு பிறகு சந்தேகங்களை எழுப்புவது எந்த அளவிற்கு அது நியாயமாக இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள், இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லை, விவசாயிகளுடைய பிரச்சனை, வறட்சி இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கிற பொழுது ஒரு மறைந்த முதல்வரை அவர் மறைவுக்கான காரணங்கள் என்ன, எப்படி இருந்தார், அதில் மர்மம் இருக்கிறதா என்று ஒரு முறை கூட அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது எந்த ஒரு சந்தேகத்தையும் எழுப்பாதவர்கள் இன்றைக்கு ஏன் எழுப்புறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட நினைவில். அவங்க சந்தேகத்தை எழுப்புறாருன்னு இன்றைக்கு ஒவ்வொருவர்களும் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள், இன்றைக்கு கூட அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு பேசியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் இதற்கான விசாரணை வைக்கல, இந்நாள் முதலமைச்சர் இபிஎஸும் இதற்கான விசாரணை வைக்கல. அது குறித்த மர்மமாகவே விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள், அது இந்நாள் முதல்வராக எடப்பாடி அண்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஓபிஎஸ் அண்ணா இருந்தாலும் சரி, இருவருமே முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் தான். அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள். இந்த 75 நாட்களாக எந்த ஒரு சந்தேகத்தையும் பிரச்சனையும் கிளப்பாமல் உண்மையிலே அக்கறை இருந்திருக்குமே. ஆனால் அப்பொழுது கூட கேட்டிருக்கலாம், என்ன நடக்கிறது, நாங்கள் பார்க்கவே இல்லை, என்னதான் நடக்கிறது என்று கேட்டிருக்கலாம். அந்த மருத்துவமனையை கூட எச்சரித்திருக்கலாம். ஒரு தமிழக அரசு, நாங்கள்லாம் தமிழக அமைச்சர்கள், நீங்கள் இப்படி ஒரு தடுப்பு சுவராக நின்று கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று கூட அறியாமல் இருக்கிறது தவறு என்று கேட்டிருக்கலாம். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ள இது போன்ற குரல்கள் வருவதை ஒரு அரசியல் காரணத்திற்காக அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இப்படி ஒரு குரல் வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான அமைப்பு நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு சந்தேகத்தை கிளக்கிற பொழுது, முதல்வரோடு நெருக்கமாக இருப்போர் சந்தேகத்தை கிளப்பி என்ன மர்மம் என்று அது தெரிந்தால் நல்லதுதானே என்ற பதிலைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்திலே மத்தியிலே வந்திருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கையை பார்க்கிற பொழுது அது மிக தெளிவாக ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியான எந்த கருத்தையும் சொல்லவில்லை. ஒரே ஒரு கருத்து வித்தியாசம் இருக்கிறது. முதலில் அப்போலோவில் போய் சேர்க்கிற பொழுது அவர்களுக்கு சாதாரண காய்ச்சல் என்று ஒரு அறிக்கை தான் அப்போலோவிலிருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கையை பார்க்கிற பொழுது, முதலில் அவர் அட்மிட் செய்கிற பொழுதே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு திணறல் இருந்தது, ஆக்சிஜன் சுவாசிப்பதில் குறைவு இருந்தது, நீர்ச்சத்து அதிகமாக இருந்தது, இப்படி என்றெல்லாம் சில அறிக்கை இப்பொழுது வந்திருக்கிறது. மற்றபடி அவர்கள் வந்து பார்க்கிற பொழுதெல்லாம் அவருக்கு வேண்டிய ஆலோசனைகளை செய்திருக்கிறோம். முதல்ல அவங்க ஒன்று மட்டும் தவறான ஒரு விஷயத்தை மட்டும் தமிழக மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க. ஒருவேளை முதல்வர் மீண்டும் வெளியே வர வேண்டும், உடல்நலம் சரியாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்திலே இப்படி கோயில்கள்லாம் போய் அபிஷேகம், கும்பாபிஷேகம், பால் குடம், அந்த குடம், காவடி எடுத்து முதல்வரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் நிறைய பேர் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று அப்போலோ மருத்துவமனை வெளி வளாகமே ஒரு கோவில் போல காட்சியளித்தது. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட அவர்கள் சரியாகிவிடும். யாராவது கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க சரியாயிடுச்சு, ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாள் இருந்தால் போதும், இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தால் தான் மாபெரும் தவறு. அவர்கள் உள்ளே இருக்கிற பொழுதே அவர்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்கிறது. இன்றைக்கு நுரையீரலுக்கு மாற்று நுரையீரல் போல ஒரு எக்மோ மிஷின் வைத்து அந்த மிஷின் வழியை நுரையீரல் செய்யக்கூடிய வேலையை வெளியில இருக்கிற ஒரு மிஷின் செய்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு அவருடைய ஆபத்தான சிகிச்சை அவருக்கு இருக்கிறது, அவர் உயிருக்கு ஆபத்து எப்படி வேணாலும் ஏற்படலாம் என்ற ஒரு நிலையை மறைத்து அவர் நல்லா இருக்கிறார், சாப்பிடுகிறார், தூங்குகிறார், டிவி பார்க்கிறார் என்ற எண்ணத்தை வளர்த்து
கடீர் என்று மரணம் ஒரு காரியாக் அரெஸ்ட் என்று சொல்லுகிற பொழுதுதான் அந்த பிரச்சனை பெரிதாக இன்றைக்கு எல்லாருக்கும் பூதகரமாக தெரிகிறதுன்னு நினைக்கிறேன். அதில் சாப்பிட்டாரு, அவருடைய உடல்நிலை சீராகி கொண்டிருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இன்று வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் இருக்கு. எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கைகளில் கூட அந்த எல்லா தகவல்களும் இருக்கு. டாக்டர் ரவீந்திரநாத், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கையை? பொதுவாக இன்னைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய அறிக்கை ஓரளவு பல சந்தேகங்களை போகக்கூடிய வகையில் தான் இருக்கிறதா கருதுகிறேன். ஆனால் என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சந்தேகமும் மக்கள் மத்தியில் ஒரு பீதியும், அதே போல் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதாவுடைய இறப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு காரணம், தமிழக அரசு இப்படிப்பட்ட அறிக்கையை முன்கூட்டியே அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுதே அவ்வப்பொழுது வெளியிடாததான் காரணம். இந்த அளவு டீட்டெயிலாக வெளியிடாட்டியும் கூட அரசு தரப்பின் சார்பாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். மருத்துவமனை சார்பாக தான் வெளியிடப்பட்டது. அதில் மக்களுக்கு 75 நாள் மருத்துவமனையில் இருக்கிறப்ப அவர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வகையில், இப்போ எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது, இருந்தாலும் கூட மக்களுடைய அந்த சந்தேகங்களை போகக்கூடிய வகையில் அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் இல்லாத அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போலவே முன்னாள் முதலமைச்சர் உடல்நிலை வைத்து அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட அதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அதை ஒரு அரசியலாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டன. முன்னாள் முதல்வர் அவர்கள் இறந்த பிறகும் கூட அதை ஒரு அரசியலாக்குற முயற்சியில் கடுமையாக இருந்தது. இப்போ அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்திருக்கு. முன்னாள் முதல்வர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் யாராவது இருந்திருந்து அவருடைய அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று சொல்லியிருந்தால் அரசு நிச்சயமாக வெளியிட்டிருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய உறவினர்கள் கூட, அவருடைய அண்ணன் மகள் கூட அந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக விசாரணை அமைக்க வேண்டும் எல்லாம் கருத்துக்களை சொன்னாங்க. அதே போல் யாருமே இந்த அறிக்கையை வெளியிடக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரசுக்கு இந்த அறிக்கையை இந்த முழு விவரங்களை வெளியிடுவதில் எந்த விதமான தடையும் இல்லைன்னு தான் கருதுகிறேன். ஆனால் முன்னாள் முதல்வர்களுக்கு நெருங்கிய உறவினரிலிருந்து அவருடைய முழு விவரங்களையும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துங்கிறத ஒரு பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி விரிவான அறிக்கையை தெரிவிக்கக்கூடாது, அது தனிப்பட்ட உரிமையை பாதிக்கிற விஷயம், மெடிக்கல் எத்திக்ஸ் விரோதமானது அப்படின்னு சொல்லியிருந்தாக்க நிச்சயமாக அரசு கூட இதை வெளியிட்டிருக்க முடியாதுன்னு தான் என்னோட கருத்து. அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக என்னென்னலாம் சிகிச்சை வழங்கியிருக்காங்கிறத நல்லா கொடுத்துருக்காங்க. அதேபோல் இந்த அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த எய்ம்ஸ் மருத்துவர்கள், தமிழ்நாடு மெடிக்கல் டீம், அதேபோல் அப்போலோ மருத்துவ குழு எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளை நிச்சயமாக தெரிவித்து தான் தீர வேண்டும். என்று சொன்னால் நன்றாக அவர்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் உணர்வோடு அவங்க சிகிச்சை அளிச்சிருக்கிறத பார்க்க முடியுது, இரவுகள் பார்க்காம. அதுக்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அந்த மருத்துவ குழுவிற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு செம்மலை, அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அறிக்கைகளும் முழுமையாக உங்க பார்வைக்கு வந்திருக்கும். நீங்கள் இப்போது அந்த அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? உங்களுடைய அணி இது தொடர்பாக தொடர்ந்து இனி எந்த விதமான ஐயங்களையும் எழுப்பாதா? உங்களுடைய ஐயங்களுக்கு இது போதுமானதாக இல்லை, இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருக்குதா? இல்லை, இன்றைக்கு வெளியிடப்பட்ட இந்த எய்ம்ஸ் டாக்டருடைய மருத்துவ அறிக்கை எதற்காக அவசரமாக இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி. எங்களுடைய தரப்பு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணத்திலே இருக்கிற மர்மங்களை வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நீதி விசாரணை தேவை என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில், அதுவும் 8ஆம் தேதி அந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்புக்கு பிறகு இவ்வளவு நாட்கள் கழித்து அவசரமாக, அதுவும் நம்முடைய சுகாதாரத்துறையினுடைய செயலர் சொன்னதைப் போல விதிமுறைகளை மீறி சில தகவல்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற அளவிற்கு விதிமுறைகளை மீறி இந்த அறிக்கை அவசரமாக வெளியிட்டதின் காரணம் யாருக்கும் புரியவில்லை. திரு செம்மலை, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், அவசரமாக வெளியிடப்பட்டது இந்த அறிக்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே இது முறையாக வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் அவ்வப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக அப்படின்னு டாக்டர் ரவீந்திரநாத் அரங்கத்துல சொல்றாரு. இப்போ இந்த அறிக்கை அவசரமாக வெளியிடப்பட்டதுன்னு சொல்றதும், நீங்க பயன்படுத்துற அந்த மரணத்தில் மர்மம்
அப்படிங்கிற சொல்லும் இல்ல, வந்து அதாவது கூடுதல் விளக்கங்களை நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல சரி சரி, அவசரமாகவோ தாமதமாகவோ வெளியிடப்பட்டதோ அது பற்றியல்ல பிரச்சனை. இந்த அறிக்கை தேவைதானா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது அப்பல்லோ மருத்துவமனையினுடைய அறிக்கை ஏற்கனவே நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. The matter is under sub judice. ஆக இந்த நிலையில் ஒரு அரசு செயலாளர் எய்ம்ஸ் டாக்டருடைய அறிக்கையை ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு விசாரணை நீதிமன்றத்திலே இருக்கிற போது இதை வெளியிலே வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா உங்களுடைய அணியை சார்ந்த திரு PH பாண்டியன், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் தனியாக அவர்கள் ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்கிற மாதிரியும், குற்றவாளியை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் அவங்க வந்து மக்களிடத்துல பேசுறாங்க. இது நெறிகளுக்கு விரோதமானதாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்களும் வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக ஐயங்களை மக்கள் மத்தியிலே எழுப்பிட்டு இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஐயங்களை போக்கும் விதமாக இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு பரவலாக புரிந்து கொள்ளப்படுது எல்லாராலும். இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் அதைத்தான் சுட்டி காட்டுறாரு. அதுல அறிக்கையில குறிப்பிடப்பட்ட விதத்துல அனைத்து சிகிச்சைகளையும் மருத்துவர்கள் பட்சத்துல அந்த மருத்துவர் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு டாக்டர் ரவீந்திரநாத் சொல்றாரு. இல்ல நாங்கள் சொல்லுவது இந்த டாக்டர் ரிச்சர்டுடைய பேட்டி, அப்பல்லோ மருத்துவருடைய அறிக்கைகள், எய்ம்ஸ் டாக்டருடைய அறிக்கைகள் எல்லாம் தேவையில்லை என்பது மட்டுமல்ல, இதற்கு ஒரு நீதி விசாரணை வைத்தாலே எல்லா உண்மைகளும் வெளிவந்துவிடும். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே பேசுகிற நம்முடைய நண்பர் சொல்லுகிற போது ஏன் இவ்வளவு காலதாமதமாக இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். இதுவரை எந்த உண்மைகளும் வெளிவராத காரணத்தால் தான் இன்றைக்கு காலதாமதமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள் போக்கப்பட என்பதற்காகத்தான் இந்த நீதி விசாரணை கேட்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை நீதி விசாரணை நடந்தாலும் அவர் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய நீதி விசாரணை நடந்தாலும் கூட இந்த அறிக்கைகள் தான் அதற்கான அடித்தளமாக இருக்கும். நீங்க இந்த அறிக்கைகள் தான் மூன்று தரப்பிலிருந்து வரக்கூடியது. தமிழ்நாடு அரசு தொடர்பான அறிக்கை, அப்பல்லோ மருத்துவமனை தொடர்பான அறிக்கை, எய்ம்ஸ் டாக்டர்களுடைய அறிக்கை, மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இல்லை, ஒரே சீரான ஒத்த தன்மையோடு இருக்கு அப்படிங்கிறத அந்த மூன்று அறிக்கைகளும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கைகள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இல்லை. முரண்பாட்டை சொல்லுகிறேன், தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள். இல்லை இப்ப நான் ஒரே மருத்துவமனை கொடுத்திருக்கிற அறிக்கையிலே முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 22ஆம் தேதி இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அன்று காலையில் என்ன செய்தி, அவர் எதற்காக அனுமதிக்கப்பட்டார் என்று அப்பல்லோ மருத்துவமனை சொல்லுகிற போது சாதாரண காய்ச்சலுக்காக, அதுவும் நீர்ச்சத்து குறைவின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு பலவீனத்தின் காரணமாக என்று அவர்கள் முதல் நாளிலே அறிக்கை சொல்லுகிறார்கள். ஆனால் அதே மருத்துவமனை மரணத்திற்கு பிறகு டிஸ்சார்ஜ் சம்மரி என்று ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் வருகிற போதே மயக்க நிலையிலே இருந்தார், அந்த மயக்க நிலை கூட அவர் கீழே விழுந்ததாலே ஏற்பட்டு இருக்கலாம், எனவே மயக்க நிலையில் தான் வந்தார் என்று சொல்லுகிற போது மயக்க நிலையிலே சேர்க்கப்பட்ட மாண்புமிகு அம்மா அவர்கள் எத்தனை நாள் மயக்கமாக இருந்தார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ரொம்ப தெளிவாக இருக்குது. செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வரப்பட்ட போது அவங்க வந்து she was breathless with low oxygen saturation resulting in drowsiness அப்படின்னு இருக்கு. அதற்கான பொருள் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும்? முழுமையான நினைவுல இல்ல, ஒரு அரை மயக்கத்துல இருந்த நிலையில அவங்க வந்து இருந்திருக்காங்க. அரை மயக்கத்துல இருந்தாங்க. லோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரிசல்ட்டிங் இன் ட்ரௌசினஸ். அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் இருந்ததுங்கிறதும், நீர்ச்சத்து குறைவு, காய்ச்சல் இரண்டு இருந்ததுங்கிறது அறிக்கையில அப்போ வந்தது. எங்களுடைய வாதம் அப்படிப்பட்ட நிலைமை அம்மா அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது
இந்த கேள்விகளுக்கு இதுவரை விளக்கம் இல்லை. அதனால்தான் இது ஏதாவது ஒரு விசாரணை மூலமாக வந்தால்தான் எந்த உண்மைகள் வெளிவரும் என்பதால் தான் இன்றைக்கு கேட்கிறோம். இந்த உண்மை வெளிவர வேண்டும் என்று சொன்னால் மருத்துவ அறிக்கைகள் போதாது, பேட்டிகள் போதாது. இதையெல்லாம் சொல்லுவது நெருப்பை பஞ்சை போட்டு மூடி மறைக்கிற முயற்சி தானே தவிர இந்த அறிக்கைகள் எல்லாம் திட்டமிட்டு. நான் கேட்கிறேன், ஒரு அரசாங்கமே இந்த முயற்சியில ஏன் ஈடுபடுகிறது? அரசாங்கமே ஏன் இப்படி ஒரு சந்தேகத்தை என்ன நடந்திருக்கும்? அதாவது நீங்க சொல்றதுக்கு மாறாக திரு செம்மலை, நீங்க சொல்றதுக்கு மாறாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல எய்ம்ஸ் வந்து பார்த்தப்பவும் கூட எய்ம்ஸ் do not mention any evidence of trauma or any other event as alleged by certain political leaders. சில அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டுவதை போல 22ஆம் தேதி கொண்டு வரும்போது வேறு விதமான சிக்கல்கள் எதுவும் இல்லை என்று அந்த அறிக்கை, தமிழ்நாடு அரசினுடைய அறிக்கை சொல்லுது. ஆனா நீங்க அதை வந்து நெருப்பை பஞ்சை போட்டு மூடுவது போல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு என்று நீங்க எதை சொல்றீங்கிறது எங்களுக்கு புரியவே இல்லை. அறிக்கை நீங்க நெருப்பு என்று எதை சொல்கிறீர்கள்ங்கிறது புரியல. அறிக்கை என்று சொல்லுகிற அந்த சார், நான் சொல்றத கேளுங்க, நீங்க என்ன பேச விடுங்க. இல்ல நீங்க சொல்றது புரியலங்கிறதுனால தான் விளக்கம் கேக்குறேன். நீங்க நெருப்பை பஞ்சு போட்டு மூடுறதுன்னு சொல்றீங்களே, அந்த நெருப்பு தான் என்ன? நீங்க எதை சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க எதை சொல்றீங்க அதை சொல்லுங்க. அத உண்மைகளை நீங்க இன்னும் பூடகமாகவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். உண்மை என்பது நெருப்பு சார். நான் சொல்றேன் புரியலன்னா விளக்கமா சொல்றேன். உண்மை என்பது நெருப்பு. அந்த நெருப்பை மூடி மறைப்பதற்கு பஞ்சை போடுகிற முயற்சியிலே தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, நீங்க உண்மை என்று நீங்க எதை சொல்றீங்கன்னு சொல்லுங்க. உண்மை என்று எதை சொல்றீங்க? என்ன சார் உண்மை? என்ன கான்ட்ரடிக்ஷன் தான், எல்லாம் கான்ட்ரடிக்ஷன் தான். முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிற நிலையில் தான் அந்த உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கைகளே காட்டி கொடுக்கிறது, பேட்டிகள் காட்டி கொடுக்கிறது. நீங்கள் முரண்பாடான அறிக்கைகளே எல்லாம் ஒத்து இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், அதாவது எனி ரிப்போர்ட் கேன் பி ஃபேப்ரிகேட்டட் ஆர் மேனிபுலேட்டட் அட் எனி டைம். ரிப்போர்ட் வந்து உறுதியானதல்ல, நிலையானதல்ல. எனி ரிப்போர்ட் கேன் பி மேனிபுலேட்டட், எனி ரிப்போர்ட் கேன் பி ஃபேப்ரிகேட்டட் அட் எனி டைம். எனவே அறிக்கை என்று வேண்டுமானாலும் மாற்றப்படலாம், மாற்றப்பட்டிருக்கலாம், வசதிக்கேற்ப அந்த அறிக்கையை தயாரித்திருக்கலாம். ஆனால் நான் கேட்பது, ஏன் இந்த உண்மைகளை அன்றாடம் இப்பொழுது வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிற செய்திகளை அன்றாடம் ஏன் அவர்கள் மருத்துவ அறிக்கையாக மருத்துவமனை வெளியிடவில்லை அல்லது தமிழக அரசு வெளியிடவில்லை? இதற்கு காரணத்தை சொல்லுங்கள். நான் அந்த காரணத்தை கேட்கிறேன், தொடர்ந்து இடையில இருங்க. அறிக்கை எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம். இப்பொழுது கொடுத்திருக்கிற அறிக்கைகள் வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய உண்மையை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சி. இது போதுமான அறிக்கையாக இல்லை. நடந்த சிகிச்சை விவரங்களை அவ்வப்போது நீங்க தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு திரு செம்மலை வந்து சொல்றாங்க. அந்த சிகிச்சை நடந்த போது கூட அவ்வப்போது டாக்டர்கள் வந்து அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் வந்து அந்த அறிக்கை வந்திருக்கிறது. அந்த படத்தை கூட நீங்கள் பார்ப்பீர்கள். அதிலே கூட எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருகில் அமர்ந்திருக்கிறார். ரிச்சர்ட் அவர்கள் இங்கே வருகிற போது கூட அந்த எல்லாருமாக சேர்ந்து ஒரு அறிக்கை, ஹாஸ்பிட்டலிலிருந்து என்ன இன்று ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம், என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் அறிக்கையாக தினசரி வந்து கொண்டு தான் இருந்தது, எல்லா பத்திரிகையும் வந்து கொண்டு இருந்தது. நான் என்னென்னு கேட்கிறேன் என்றால், அப்போது நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது அதுல முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் செம்மலை இப்ப சுட்டி காட்டுறது. இல்ல, அதுல எந்த முரண்பாடும் இல்லை. அந்த அறிக்கையில அவங்களுக்கு கொடுத்த அறிக்கையிலையும் இப்ப விட்டுருக்கிற அறிக்கையில எந்த முரண்பாடும் இல்லையே, ஒரு முரண்பாடு இல்லை. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா நல்லா இருக்கிறாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறிக்கையிலே அது இருக்குது. அம்மா வந்து காவேரி இஷ்யூவில் அவங்க தான் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்டராக்டட் வித் ஃபேமிலி அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் தி காவேரி இஷ்யூ. இந்த காவேரி இஷ்யூ அம்மா தான் டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கெலாம். அவங்க அப்போ நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னைக்கு அவங்க சொன்னது உண்மைங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. மேலும் அம்மா வந்து உள்ளே கொண்டு வரும்போது அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நீங்கள் பாருங்கள் அங்கே கிளீனாக சொல்கிறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரக்ஸ் அவங்க சொல்கிற சந்தேகம் வந்து அம்மா கொண்டு வருவதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க.
அம்மா கொண்டு வரதுக்கு முன்னால் வீட்டில் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்குது, கொஞ்சம் டீஹைட்ரேஷன் இருந்திருக்குது, அதனால் கொண்டு வந்திருக்கிறாங்க, லேசான காய்ச்சல் இருக்குங்கிறதா மருத்துவருடைய ரிப்போர்ட். நம்ம மருத்துவர் என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மருத்துவர் அப்படி தான் அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. மேலும் எதுவும் ட்ரக்ஸ் எதுவும் எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஆன்டி ஹெப்படைட்டிஸ் ட்ரக்ஸ் டு கண்ட்ரோல் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்ஸ். ஏற்கனவே அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷனுக்கும் டயபெட்டுக்கும் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் தான் அவங்க எடுத்திருக்காங்க, ஏற்கனவே எடுத்த மெடிசன் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ போராட்டம் என்று அறிவித்திருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்தார். முழுமையான பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். முழுமையாக அந்த பொறுப்புகளையும் கூட பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த ஒவ்வொரு நாளும் தினசரி அவர் மருத்துவமனைக்கு வந்தார். என்ன நடக்குது என்று பார்த்தார். வருகின்றவர்களெல்லாம் அவர் தான் வரவேற்றார். ராகுல் காந்தி வந்தார், நம்முடைய மத்திய நிதியமைச்சர் வந்தார், மத்திய வெங்கையா நாயுடு அவர்கள் அமைச்சர் வந்தார்கள், எல்லோரும் பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார், நிறைய பேர் வந்தார்கள். எல்லோரையும் அவர் தான் வரவேற்றார், அழைத்து சென்றார். டாக்டர்களிடம் அவர் ஒரு சிட்டிங் வைத்தார். என்ன நடக்கிறது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டார். மேலும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தேகம் எழுந்தபோது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் சொன்னார், எனக்கு இதில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொன்னார். மிக தெளிவாக எனக்கு அம்மா அவர்களுக்கு கொடுத்த சிகிச்சையில் எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை என்று சொன்னார். இப்போது நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு இருக்கிறது, சப்ஜுடிஸ் என்று நம்முடைய செம்மலை அண்ணன் அவர்கள் வழக்கறிஞர் அவர் சொன்னார்கள். இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிற போது அதற்கு நம்ம அரசு தரப்பிலிருந்து சில விளக்கங்களை தந்திருக்கிற போது இன்னொரு நீதி விசாரணை என்பது பொருத்தமாகுமா, சரியாகுமா? இது நீதி விசாரணைக்கு இதில் என்ன இருக்கிறது? இந்த நீங்கள் சொன்னதை போல் டாக்டர்கள் இந்த கொடுக்கிற இதை வைத்து தான் நீதியை விசாரிக்க முடியும். வருகின்ற நீதி விசாரணை செய்கின்ற நீதிபதி என்ன கடவுளா? அவர் என்ன அவதாரம் எடுப்பாரா? அவதார புருஷனா? எதை கண்டுபிடிக்க போகிறார்? இதில் என்ன இருக்கிறது கண்டுபிடிப்பதற்கு மிக தெளிவான அறிக்கை இருக்கிறது. 3 தரப்பிலும் இந்த அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்டு அரசு அளித்திருக்கின்ற நீதிமன்றத்திற்கு அளித்திருக்கின்ற ரிப்போர்ட், இது 3ம் சரியாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது தங்கள் அரசியலை நகர்த்தி கொள்வதற்காக தயவு செய்து மாண்புமிகு அம்மா அவர்களை நீங்கள் ஏன் இழுக்க வேண்டும் என்றுதான் நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அம்மா அவர்களின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள், நாங்களும் பற்று கொண்டவர்கள். அம்மா அவர்களுடைய மரணத்தை வைத்துத்தான் அரசியல் நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் தயவு செய்து அதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். தயவு செய்து அந்த அரசியல் அப்படி நீங்கள் நடத்த வேண்டாம் என்று நான் அன்போடு அண்ணன் செம்மலை அவர்களையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அந்த அணியில் இருக்கின்ற அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது அரசியலாக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கிட்ட பதில் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் குறிப்பிட்ட மாதிரி அப்போலோ மருத்துவமனை அறிக்கைகளுக்கு இடையில வந்து நெறியாளருடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி, நெறியாளருடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி, மருத்துவமனை சார்பா அறிக்கை கூடாங்கிறதா அரசு தரப்பு. அதில் அப்பொழுது விடப்பட்ட அறிக்கைகளுக்கு இருக்கக்கூடிய தகவல்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதே சமயத்தில் வந்து என்னன்னாக்க நானே பல ஊடகங்கள் வந்து பேசியிருக்கேன், பல ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு வந்து அறிக்கையில் படிக்கின்ற பொழுது அந்த ஐயப்பாடுகள் ஓரளவு தெளிவு அடைய முடிகிறது. அதுக்கடுத்து வந்து பல பேர் கேள்வி எழுப்புறாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, தயிர் சாதம் சாப்பிட்டாங்க, திடீர்னு இப்படி ஆச்சுன்னு. யாருக்கு எப்போனாலும் இல்லை, எது வேணாலும் நடக்கலாம். அதுவும் அவங்க வந்து பல்வேறு நோயில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. தைராய்டு சுரப்பு பிரச்சனை வந்து தைராய்டு சுரப்பு குறைவாக இருந்திருக்கிறது, சர்க்கரை நோய் இருந்திருக்கு, அதே போல மிகை ரத்த அழுத்தம் இருந்திருக்கு, அதே போல் அவங்க இதய வாழ்வில் வந்து பிரச்சனை இருந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனையோடு தான் அவங்க இருந்திருக்காங்க. அதே போல் நீர்த்தாரையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இதுக்கு சிகிச்சையும் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் தோல்வியாக இருந்திருக்கு, அதுக்கு ஸ்டீராய்டு மருந்தெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற போது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் வந்து அதாவது 2+2 = 4 மேத்ஸில். ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஒன்றா இருக்கும், எனக்கு ஒன்றா இருக்கும். யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஒரு மருந்து உங்களுக்கு ஒத்துக்கலாம், ஒரு மருந்து எனக்கு ஒத்துக்காது. எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் உடலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எந்த நிகழ்வு யாருக்கு எப்படி பாதிப்பு உருவாகும்னு சொல்ல முடியாது. அறிக்கைகள் எப்போது வேண்டுமானாலும் மேனிபுலேட் செய்யப்படலாம். இல்ல அது செய்யலாம் தான், செய்ய முடியும். அவர் செம்மலை சார் சொல்றாரு, அவர் ஏற்கனவே ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் நான் சந்திச்சிருக்கேன். எப்போ வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனாலும் கூட அதுக்காக ஒட்டுமொத்த மருத்துவர்களையே எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியாது இல்லையா? இப்போ வந்து அப்போலோ மருத்துவமனையில் அந்த மருத்துவமனை டீம் வேலை செஞ்சு கேர் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக 5 டாக்டர்ஸ் வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் மேற்பார்வையிட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு நான் கூட ஆரம்பத்தில் என்ன செய்யணும், மத்திய அரசே ஒருதலை பட்சமாக அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே அனுப்பிச்சதோ உளவு பார்த்ததோ கூட நான் கருதியது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய உயர் சுகாதாரத்துறை அலுவலர் சந்திக்கிறப்ப இல்லை நாங்கள் தான் ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னாங்க. இப்போ அதுவுமே அதில் வந்திருக்கு. நான் பேசுறது 10 நாட்களுக்கு முன்பாக. அப்போ அது சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து தமிழ்நாடு அரசுடைய வேண்டுகோள் அடிப்படையில் தான் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, 5 முறை வந்திருக்காங்க, வெவ்வேறு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா டாக்டருமே மோசமாக இருப்பாங்க, எல்லா டாக்டருமே தவறான தகவல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த டாக்டர் வந்து அப்படி பார்ப்பது சரியல்ல அப்படிங்கிறது எனக்கு கருத்து. யாராவது ஒருத்தராவது மாற்று கருத்து சொல்லியிருந்தா தானே வந்து டாக்டர் நம்பாம இருக்க முடியாது. இதுக்கு முடிவு டாக்டர் தானே சொல்லணும். ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னாக்க என்ன கேள்வி எழுப்பப்படுது, இப்போ வந்து அவருக்கு உறவினர் இல்லை, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போய் சேர்க்குறாங்க, அப்போ யார் வந்து சிகிச்சைக்கு அனுமதி வழங்குறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுபோல இறுதியாக அவருடைய லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து எடுக்கிறாங்க. இனிமேல் அவருடைய இதய துடிப்பு செயல்படல, நரம்பியலில் முன்னேற்றம் இல்லை, இனிமேல் வந்து எக்மோ மூலமாக மற்ற சிகிச்சை மூலம் தொடர்ந்து அவரை காப்பாற்ற முடியாத நிலை வரப்ப அவனை வந்து அந்த இதில் கருவியெல்லாம் எடுத்துடலாம், அவங்க வந்து பேசிவ் டெத்துக்கு விடலாம், அவங்க இயற்கையாகவே இயல்பாகவே இறப்பு அனுமதிக்கலாம். ஏற்கனவே இறந்துருக்காங்க, இயல்பாக அப்படியே விட்டுறது. அதுக்கு முடிவெடுக்கிறப்ப யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட அனுமதி பெற்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. அதுக்கான விளக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால என்னுடைய தனிப்பட்ட என்ன கருத்துனாக்க, சசிகலா அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் எப்படிப்பட்ட உறவு இருந்ததெல்லாம் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது. இருந்தாலும் கூட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவர் தான் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் வீட்டில் உதவி செய்வதற்கான எல்லா விதமான உதவி செய்வதற்காக வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து எல்லா விதமான ஆவணங்களையும் அவர் வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு நெருங்கிய உறவினர் யாருமே கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது சிகிச்சை வழங்குவதற்காக இருந்தாலும் சரி, அல்லது எக்மோ கருவியை திரும்ப எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உரிமை இருப்பதாக தான் கருதுறேன். அதே சமயத்தில் அது வந்து அவங்க மட்டுமே கொடுக்கல. இப்போ வந்து கடைசியாக பார்க்குற இந்த அறிக்கையில் என்ன இருக்குனாக்க, மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர்ட்டே சொல்லியிருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரியும் சொல்லியிருக்காங்க, உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த கேபினட்டுமே தகவலாம் சொல்ல அவங்களோட இறுதிக்கட்ட நிகழ்வு பற்றி, உடல்நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சசிகலா அவர்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி தான் அதை முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னாக்க, தனிப்பட்ட முறையில் இந்த 2 கேள்வி எழுப்புறது மூலமாக யாரோ ஒருவரை அவங்க வந்து குறி வைக்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு இருக்கிற எந்த தொடர்பும் கிடையாது. திரு செம்மலை சார், அதாவது இப்போ சகோதரர் அன்வர் ராஜா சொன்னாங்க, அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே சிகிச்சை முறை பற்றி எதுவும் குறையும் செய்யலை, அவரே சந்தேகமில்லை என்று ஒத்துக்கொண்டார் என்று. ஆனால் உண்மை நிலை சகோதரர் அன்வர் ராஜாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் 75 நாட்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சைட்லைன் செய்யப்பட்டார். அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நானும் அவரும் வாரத்தில் 5 நாட்களுக்கு மருத்துவமனைக்கு சென்று வெராண்டாவில் நின்று கொண்டு இருப்போமே தவிர, நான் உள்ளபடியே கேட்கிறேன், அன்வர் ராஜா அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அந்த 75 நாட்கள் நாம் சென்றோமே, ஏதாவது நமக்கு சொல்லப்பட்டதா, அல்லது ஏதாவது சிகிச்சை முறை உடல்நலம் இப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டதா? ஒருவரோடு நாம் பேசிக்கொண்டோமா? இல்லையே. போவோம், நிற்போம், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுவோமே தவிர பேசக்கூட மாட்டோம். நம்மிடம் யாரும் கருத்துக்களை சொல்ல மாட்டார்கள், நிலைமையை சொல்ல மாட்டார்கள், ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து விட்டு வந்து விடுவோம். இதுதானே நடந்தது. எனவே இந்த ரகசியங்கள் எல்லாம் 75 நாட்கள் மறைக்கப்பட்டன என்றுதான் இன்றைக்கு மக்கள் சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிப்ரவரி 8ஆம் தேதி ஏதாவது ஒன்று, கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நியூஸ் 18ல குணசேகரனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த பேட்டியில, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்காகத்தான் நான் நீதி விசாரணை கோரினேன், எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. வேறு சில தொலைக்காட்சிகள்ல அவர் பேசும்போது அந்த காவிரி தொடர்பான விஷயத்துல கூட ஜெயலலிதா நேரடியாக ஆலோசனைகள் வழங்கினார் என்று அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள் அப்படின்னு வேறு தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலையும் சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த சூழல்ல அவர் சொன்னாரு? அவர் இல்ல, தனக்கு நேரடியாக தெரியும் என்று சொன்னாரா? நான் போய் பார்த்தேன் என்று சொன்னாரா? நான் இருக்கிற போது இது விவாதிக்கப்பட்டது என்று சொன்னாரா? நான் இருக்கும்போது இட்லி சாப்பிட்டார் என்று சொன்னாரா? உள்ளே இருந்து வருபவர்கள் சொன்னதை இவர் தெரிந்து கொண்டார். அதை மீடியாக்களுக்கு, பத்திரிகைகளுக்கு வெளியிட்டார். முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பிலே இருக்கிற காரணத்தினாலே அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த 75 நாட்களும் நானும் அன்வர் ராஜாவும் சைட்லைன் செய்யப்பட்டதை போல அந்த முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த ஓபிஎஸ் அவர்களும் சைட்லைன் செய்யப்பட்டார். அவருக்கும் எதுவும் தெரியாது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நிலைமை
என்று யாருக்கும் எதுவும் தெரியாது. ஒரு மர்மமாக இருந்தது. அன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கு அவருக்கு சந்தேகம் இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. எனவேதான் நான் முதலமைச்சராக இருந்த அந்த கடைசி கட்டத்திலே விசாரணை வேண்டும் என்ற அந்த பூர்வாங்க நடவடிக்கையை கூட நான் எடுத்தேன் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர முழுக்க முழுக்க எனக்கு நேரிடையாக தெரியும் என்று அவர் என்றைக்குமே சொன்னதில்லை. மற்றவர்கள் சொன்னதை நாங்கள் நம்பினோம், சொன்னதை கேட்டோம். ஆனால் அது இப்பொழுது நம்பியது வீணானது. அந்த நாம் நம்பி ஏமாந்து விட்டோம் என்றுதான் எங்களுடைய மனநிலை இப்பொழுது இருக்கிறது. சகோதரர் அன்வர் ராஜா அவர்களுக்கும் அந்த மனநிலை தான் நிச்சயமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த அறிக்கை, எய்ம்ஸ் டாக்டருடைய அறிக்கை, அப்போலோவினுடைய அறிக்கை எதுவுமே உங்களுடைய ஐயங்களை போக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. நீதி விசாரணை மட்டுமே தான் போக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். அரசு தரப்பிலிருந்து கொடுத்த அறிக்கை போதவில்லை. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கும்போது இது போன்ற அறிக்கைகளால பலன் எதுவும் கிடையாது. அதனால நீதி விசாரணை ஒன்றே இதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு செம்மலை தெளிவாக சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீதி விசாரணை என்று அவங்க வந்து இப்போ ஒரு அரசியலுக்கான கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும். அந்த அணி, இந்த அணி, தீபா அணி என்று 3 அணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கிற சூழ்நிலையில் உண்மையாகவே அந்த கட்சியினுடைய மதிப்பு மக்களிடம் குறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அதற்கு எம்ஜிஆர் இல்லை, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இப்போது இல்லை. இவர் இரட்டைலை ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. இந்த இரட்டைலைக்கு எப்படி சண்டை போட போகிறார்கள், எப்படி அது யாருக்கு போய் சேரப்போகிறது என்ற அடுத்த கட்ட குழப்பம் எல்லாம் அடுத்த புது போட்டி பொதுக்குழு, இந்த பக்கம் பொதுக்குழு, இந்த பொதுக்குழுலாம் வரத்தான் போகுது, பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க மேலே ஒரு கவனம் செலுத்துறதுக்கு இது ஒரு இஷ்யூவாக அவங்க எடுத்திருக்காங்கிறது அதுவும் நிச்சயம் மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் பார்த்துட்டு வர எல்லா தலைவர்களையுமே அவர்களை நேரில் சந்திக்க விடாமல், இப்போ சமீபத்தில் காவேரி மருத்துவமனையில் கலைஞர் அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார். அப்போ நிறைய தலைவர்கள் இது மாதிரி போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது நிறைய தலைவர்களும் நேராக உள்ளே போய் பார்த்தாங்க. அவங்க படுத்திருந்தார், பார்க்குறாங்க, சொல்லிட்டு வராங்க, ஸ்டாலின்கிட்ட விளக்க சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே அந்த பாதிக்கப்பட்டவர் முன்னாள் முதல்வர் அவர்கள். இன்றைக்கு சிறிய தலைவர்களை பார்க்க அனுமதிக்கப்பட்டால் கூட பல மாநில முதல்வர்கள் வந்திருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அமித்ஷா வந்திருந்தார், அருண்ஜேட்லி வந்திருந்தார், வெங்கையா நாயுடு தொடர்ந்து 2-3 முறை வந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் பல முறை சென்றிருக்கிறார், ராகுல் காந்தி ஒரு காங்கிரசுடைய துணைத்தலைவர் ராகுல் காந்தி, இவங்களை கூட அவங்க பார்க்க விடாம ஒரு தடுத்தது மக்கள்கிட்ட ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இன்னைக்கு மக்களிடத்துல குழப்பம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போயிட்டு வந்த தலைவர்கள் எல்லாருமே நாங்க நேரில் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்களே தவிர இன்றைக்கு அவர்களுடைய சிகிச்சையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு இன்றைக்கு சொல்ற மாதிரி யாரும் அங்க அன்னைக்கு சொல்லவே இல்லை. போயிட்டு வந்த மத்திய அமைச்சர்கள் உட்பட மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாருமே சரியான சிகிச்சை ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அப்போலோ மருத்துவமனை என்பது ஒரு பெரிய புகழ்பெற்ற மருத்துவமனை. தமிழகத்தில் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக பல்வேறு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகோ அல்லது பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகோ அப்போலோ மருத்துவமனையுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, நம்பகத்தன்மை இருந்ததுனால தான் அங்க இருக்கிற மருத்துவர்கள் சொல்றதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இப்படி இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப சரியாயிருவாங்க, அவங்க பார்த்தா அவங்களுக்கு தொற்று பரவும், அது பரவும் அப்படிலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மருத்துவர்கள் சொன்னதுதான் வெளியே சொன்னாங்க. அங்க இருக்கிற அமைச்சர்களையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற நிர்வாகிகளை பார்த்துட்டு அங்க இருக்கிற தலைமை மருத்துவரோ ரெட்டி அவர்களோ மற்றவர்களோ சொல்வதை கேட்டுக்கொண்டு வெளியே சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. எல்லா தலைவர்களுமே பார்த்தது அவங்க மேல வைத்திருக்கிற ஒரு அபிமானம் தான். அவங்க திருப்பி குணமாகி வரணுங்கிறதா எல்லாரோட எண்ணமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் என்பது சொல்லுவாங்க, காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தூங்கும்போது நல்லா தான் சாப்பிட்டு பேசிட்டு தூங்கினாரு, காலையில் பிணமாயிட்டார். இப்படிங்கிற மாதிரி அவங்கள அட்மிட் பண்ணது உயிரோடு அட்மிட் பண்ணோம். உயிரோடு அட்மிட் பண்ணி 75 நாளாக உள்ளே இருந்தாங்க. 75 நாளைக்கு பிறகு அவங்க பாடியாக தான் வெளியே வர்றாங்க. அந்த வெளியில் வர்ற வரைக்கும் எந்த விளக்கமும் யாரும் சொல்ல முடியல. தமிழக அரசுடைய அறிக்கையில் இல்லை, யார் எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இன்றைக்கு பல குறைகளை, குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருப்பது இது என்ன நிலைன்னு மக்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும்.
மக்களுக்கு நிச்சயமாக குழம்பி போயிருக்காங்க. மாற்றி மாறி அறிக்கையில் தினசரி அந்த பத்திரிகைகளை படிக்கும்போது இப்போ செம்மலை அவர்கள் நீதி விசாரணை கேட்குறாங்க. நீதி விசாரணை என்ன செய்வாங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்பாங்க, ரிச்சர்ட் பாலியை கேட்பாங்க, அடுத்து இங்கே அப்போலோ மருத்துவமனை கேட்பாங்க, தமிழ்நாடு அரசு மருத்துவ அதிகாரிகளை கேட்பாங்க. இவங்கள தான் கேட்பாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற பொழுது ஏன் வாங்கினார்கள்னு ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. நான் யதார்த்தமாக சொல்கிறது, அரசியலாக பார்க்கல. அவங்களுடைய கடமை. இன்றைக்கு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு வழக்கு தீர்ப்பு வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது ஏற்கனவே இவங்க 5ஆம் தேதி பொதுச்செயலாளர் ஆகிறாங்க, 4ஆம் தேதி கர்நாடகா வக்கீல்கள் போய் அங்கே தீர்ப்பை சீக்கிரம் வெளியிட்டு கேட்குறாங்க. எல்லாமே யதார்த்தமாக நடந்த மாதிரி இருக்கலாம். இந்த அறிக்கையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். ஏன்னா தமிழகத்தில் இதே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அங்கே எய்ம்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, 5 பலதரப்பட்ட நிபுணர்களாக இதய நோய் சிகிச்சை, நுரையீரல் நோய் சிகிச்சை, தோல் நோய் சிகிச்சை, மயக்க மருந்து சிகிச்சை என்று சொல்லி எல்லா பிரிவுக்குமான மருத்துவர்கள் வந்து பார்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். அவரே முழு பொறுப்பும் இருக்க முடியாது. அவர்களது ஆலோசனையின் பேரில் இந்த சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கடுத்து வெளிநாட்டு மருத்துவர்கள் வந்து சிகிச்சை மேற்படுத்தியிருக்கிறார்கள். இடையில ஏன்முறை மருத்துவம் என்று சொல்லி பிசியோதெரபிக் என்று ஒரு குழு செயல்பட்டு கொண்டிருந்தது. இவ்வளவு பணிகளும் அவர்கள் ஓரளவு அது நல்லபடியாக மாற வேண்டும், குணமடைந்து வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்திருப்பார்கள் வெளியே அவர்கள் ஒரு ஆபத்தை அங்கே ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. இருந்தாலும் இந்த குழப்பம் இன்றைக்கு 27 சிசிடிவி கேமரா இல்லை. ஏன் அவர்களுக்கு கடைசி கட்டமாக இயற்கையான மரணம் அடைவதற்கு சூழ்நிலையை உருவாக்கினார்கள்? அது எல்லாம் நிறைய சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சிருப்பாங்க. டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 நாள் 50 நாள் பல்வேறு மருத்துவ ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்த உடனே இறந்துட்டாங்க. அவங்க எடுக்கும் போதே அவங்க இறக்குற சூழ்நிலை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் டாக்டர்கள் எடுக்கிறாங்க. பல்வேறு பேர் இறந்த நிலையை நம்ம பார்க்கல. இதுல அறிக்கையில் அவங்க தெளிவாக சொல்றாங்க. ஓ பன்னீர்செல்வம், டாக்டர் விஜயபாஸ்கர், தம்பிதுரை, சசிகலா, அரசு அதிகாரிகள், அதாவது சீஃப் செக்ரட்டரி அண்ட் ஹெல்த் செக்ரட்டரி, இவங்க எல்லாரிடமும் இது பற்றி பேசி அவர்களிடமிருந்து ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் என்னவோ வேறு எந்த விதத்திலும் உயிர்ப்பிக்க முடியவில்லை என்று உறுதியாக நீங்க நினைச்சீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் என்னவோ அதன்படி நீங்க செய்யுங்கன்னு இவர்கள் எல்லாரும் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னு இந்த அறிக்கை சொல்லுங்க. அறிக்கையில் இருக்கு. அதை அவங்க நாளைக்கு அவங்க ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். இந்த அறிக்கையினுடைய இதுலெல்லாம் தவறு, இது தவறு, அவங்க சொல்லியிருக்கிற விளக்கங்கள் தவறு, நான் அந்த மாதிரி சொல்லவில்லை, என்னை கேட்கவில்லை என்றெல்லாம் நாளைக்கு சொல்ல. இன்னைக்கு தான் ஏன் அறிக்கை இப்பதான் நம்ம முழுசா பார்க்கிறோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. இதை நாளைக்கு அவங்க விளக்கம் சொல்லும் போது தான் தெரியும். இன்னைக்கு நீதி விசாரணை தேவை, இது ஒரு பெரிய வழக்கா தொடுக்கணும், இது பெரிய வழக்கு, உலகம் முழுவதும் நம்ம வேடிக்கை தான் பார்ப்பான். ஒருத்தர் மரணமடைந்த பிறகு 75 நாள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று மரணமடைந்திருக்கார். திடீரென்று ஒரு அகால மரணம், நல்லா சிஎம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அதுல பெரிய சந்தேகம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த நீதி விசாரணை மூலம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுனால ஒரு மக்களுக்கு ஏதாவது நன்மை உடைய போகிறதா, அந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை உடைய போகிறது என்று கேட்டால் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் பிரச்சனை இது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டுக்கு நன்மையா அப்படின்னு எப்படி கேட்க முடியுமா? உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிச்சயமா உண்மை தெரியணும். இவங்க நீதி விசாரணை தேவைங்கிறாங்க. அதை அவங்க சட்டம் கோர்ட்லயும் இருக்கு, நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்ல போறான்னு தெரியல. அது நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் அதை யாரும் இங்கே எதிர்க்க போறது இல்லை. அந்த விசாரணை ஒரு பக்கம் தொடரும். ஆனால் இது நான் எதிரி, நான் வெளியில இருந்து உங்கள் மீது வழக்கு தொடர்கிறேன், நீங்கள் செய்த தவறு என்று சொன்ன அந்த சூழ்நிலை, அந்த காட்சி அங்கே இல்லை. எல்லோருமே ஒன்றாக இருந்து ஒன்றாகவே அந்த காரியத்தை முடித்துவிட்டு ஒன்றாகவே வெளியே வந்த பிறகு இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவிற்கு மக்கள் எடுபடும் என்பதும் இப்பொழுது புரியவில்லை. மக்கள் இது எப்படி மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க சொல்ல மிக சீரியஸாக அதை பார்க்கல. என்னடா அவங்க இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, திருப்பி இதே பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சாவில் உண்மையான மர்மங்கள் இருந்தால் நீதி விசாரணை செய்து வெளியிட்டால் அதை எல்லாம் வரவேற்க தான் செய்யலாம். ஏன்னா இது எதிர்காலத்திலேயும் பல தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தும், மக்கள் தலைவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு கூட இந்த நீதி விசாரணை பயன்படும். ஆனால் அதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ண முடியும். நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் நிச்சயமா. திரு செம்மலை, இந்த விளக்கங்களுக்கு பிறகு, அதாவது அறிக்கைகளுக்கு பிறகு 8ஆம் தேதி உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும். இந்த அறிக்கைகள் உங்களுடைய ஐயங்களை போக்கவில்லை, அதனால உங்களுடைய போராட்டம் அப்படியே தான் இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஒன்றை பற்றி நான் தெளிவாக ஒன்றை பற்றி நான் தெளிவாக சொல்லுகிறேன். அதாவது எங்களுக்கு இருக்கிற ஆதங்கமெல்லாம் பிரதம அமைச்சர் மாண்புமிகு மோடி அவர்கள் அம்மா அவர்களை பார்க்க அனுமதிக்கப்பட்டாரா? இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சகோதரர் அன்வர்ராஜ் அவர்களுக்கு நன்றாக தெரியும், மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது நம்முடைய பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்தார், பார்த்தார், விசாரித்தார், உடனடியாக வெளிநாட்டுக்கு சென்று
மருத்துவம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக தனி விமானத்தையே ஏற்பாடு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி புரூக்ளின் மருத்துவமனையிலே தரமான சிகிச்சை அளித்து இன்றைக்கு உலக சிகிச்சை தரமான சிகிச்சை என்றெல்லாம் சொல்லுகிறாரே செக்ரட்டரி, ஏன் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்ததைப் போல வெளிநாட்டுக்கு சென்று அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவரை அனுப்பி வைத்ததைப் போல நம்முடைய இப்பொழுதே இருக்கிற பிரதம அமைச்சருக்கு அந்த ஒரு வாய்ப்பை அவர் வந்து நேரில் பார்த்திருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி மாண்புமிகு அம்மாவுடைய உயிரை காப்பாற்றி இருப்பார் என்பதுதான் எங்களை போன்றவருடைய ஆதங்கம். இன்னொன்று, நீங்களே சொன்னீர்கள், அந்த உயிர்காக்கும் கருவி கடைசி நேரத்திலே பொருத்தப்படுகிற அந்த கருவியை எப்பொழுது எடுத்தார்கள், யாருடைய பரிந்துரையின் மீது எடுத்தார்கள், அதற்கு யார் கையெழுத்து போட்டார்கள்? பிளட் ரிலேஷன்ஸ் தான் அந்த கருவியை எடுப்பதற்கு, எக்மோ அந்த கருவியை எடுப்பதற்கு பிளட் ரிலேஷன்ஸ் தான் கையெழுத்து போட வேண்டும். அப்படி யார் போட்டு யார் சொல்லி எடுத்தார்கள், எப்பொழுது எடுத்தார்கள்? எனவே சேர்க்கப்பட்டதிலும் மர்மம், எப்பொழுது உயிர் பிரிந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அந்த எக்மோ கருவியை யார் எடுத்தார்கள், யார் அனுமதித்தார்கள், யார் பரிந்துரைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கும் மர்மமாக இருக்கிறது. கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், என் அப்பன் குதிருக்குள்ளே இல்லை என்று சொல்லி அப்பனை காட்டி கொடுத்த மகனைப் போல இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அளித்து கொண்டிருக்கிற, வெளியிட்டு கொண்டிருக்கிற அறிக்கைகள், டாக்டர்களின் பேட்டிகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பது மட்டுமல்ல, மேலும் மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகவே இருக்கிறது. எனவேதான் ஏதாவது ஒரு நீதி விசாரணை அமைத்தால் இது வெளிவரும். இங்கே நம்முடைய இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம் சொன்னார்கள், சரியான மருத்துவம் தானே ஒன்றாக நாங்கள் சொல்லுவது, சிகிச்சை நல்ல முறையிலே கூட செய்திருக்கலாம், டாக்டர்கள் மீது நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் அனுமதித்ததற்கு முன்பு என்ன நடந்தது, அதற்கு பின்பு என்ன நடந்தது, ஏன் அந்த அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்ட உடல்நிலையோடு வந்தார், அந்த பாதிப்புக்கு யார் காரணம், என்ன மருந்துகள் உட்கொள்ளப்பட்டு வந்தது, தொடர்ந்து யாருடைய பரிந்துரையின் பேரிலே அந்த மருந்துகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு, எங்களுக்கு வந்திருக்கிற தகவல், சில டாக்டர்கள் சொல்லுகிற தகவல், அவர் சாப்பிட்டு அந்த உபயோகப்படுத்தப்பட்ட மருந்துகளே அவருடைய உடல் உறுப்புகளை செயலிழக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்படியானால் அந்த மருந்துகளை பரிந்துரை செய்த டாக்டர்கள் யார், அன்றாடம் அவருக்கு மருந்து கொடுப்பவர்கள் யார், சரியான மருந்துகளை கொடுத்தார்களா, இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க, டயபெட்டிஸ்க்கு, ஹைப்பர்டென்ஷனுக்கு, ஆஸ்மாட்டிக்கு, பிரான்சிட்டிஸ்க்கு, ஹைப்போதைராய்டிசத்துக்கு இதுக்கெல்லாம் மருந்துகள் சாப்பிட்டாங்க. கணக்குல வந்து ரெண்டையும் கூட்டினா 4 வரலாம். ஆனா மருத்துவத்துல அப்படி கிடையாதுன்னு சொல்லி டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னாரு. ஒருவருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய மருந்து இன்னொருவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம்னு ரவீந்திரநாத் சொன்னார், ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். அது போக அலோபதியில கொடுக்கக்கூடிய மருந்து, இந்த நோய்களுக்கெல்லாம் அலோபதியில கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே உடல்நலத்தை மேலும் சீர்கெடுக்கக்கூடியவை கருத்து சொல்லக்கூடிய மாற்று மருத்துவ ஹீலர்கள் இருக்காங்க. இது போன்ற பல விஷயங்கள் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக மாற்று கருத்துக்களை சொல்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்குங்கிறதை சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அதற்குத்தான் பிரிஸ்கிரிப்ஷன் அந்த டாக்டர்கள் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பதைத்தான் மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, யாரோ பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் இஷ்டத்துக்கு கொடுக்கப்படுகிற மருந்தால் சைடு எஃபெக்ட் ஏற்படும், நிச்சயமாக உடல்நலம் பாதிக்கப்படும். அப்படி அம்மாவுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கு யாரோ காரணமாக இருந்திருக்கிறார்கள், ஏதோ தவறு நடந்திருக்கிறது. எனவே சிகிச்சைக்கு முன்பும் பின்பும் சில ரகசியங்கள் நடந்திருப்பதால் தான் நீதி விசாரணை நாங்கள் கேட்கிறோம். இந்த நீதி விசாரணை இருந்தால்தான் நாட்டுக்கு சில உண்மையான உண்மைகள் நிச்சயமாக வெளிவரும். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில நீங்க சொன்ன மாதிரி நடந்ததா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா பொதுவாக மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள்ல கூட சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிந்தது. எல்லா மாத்திரைகளுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸ்டெராய்டு மாதிரியான மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதன் மூலமாக கல்லீரல் கெட்டு போகும் அப்படிங்கிறதையும் பரவலாக பலர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட சிகிச்சையில என்ன நடந்ததுங்கிறது இந்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை வச்சுதான் எங்களால பேச முடியும். நீங்க வேறு ஏதேனும் குறிப்பான தகவல்களின் அடிப்படையில் பேசுறீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு புரியல. நீங்க இன்னும் தெளிவாக பேச மாட்டேங்கிறீங்க. இந்த அறிக்கை சொல்ற மாதிரி அந்த 22ஆம் தேதி தள்ளி விடப்படவில்லை அல்லது வேறு விதமாக எதுவும் நடக்கல, சில அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டுவதை போல அப்படின்னு சொல்றாங்க அறிக்கையில. ஏன் இப்பொழுது புதிதாக சந்தேகம் மக்களுக்கு இப்பொழுது ஒவ்வொன்றாக முரண்பாடு கான்ட்ரடிக்ஷன்ஸ்
மேலும் மேலும் முரண்பாடுகள் இருப்பதால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம், அந்த சந்தேகத்திற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும். இந்த அறிக்கைகள் போதாது, டாக்டருடைய பேட்டிகள் போதாது, இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம்தான். மக்கள் உண்மையிலேயே இது போன்ற சிகிச்சை விவரங்களை கேட்டு தவிச்சிட்டு இருந்த போது யாருமே கொடுக்கல. இப்போ போஸ்ட்மார்ட்டம் மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லாருமாக கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணுது. டாக்டர் ரவீந்திரநாத், அப்போலோ வருவதற்கு முன்னால உண்டான காலத்துல தவறான மருந்து சார், ஒரு நீதிபதியே இந்த மரணத்தில் சந்தேகம் எனக்கு தெரியும், சந்தேகப்படுகிறார். ஒரு நீதிபதியே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். நீதிபதியே இந்த மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று ஒரு நீதிபதியே சொல்லுகிற போது சாதாரண மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஏதேனும் தீர்ப்பு அல்ல, விசாரணையின் போது, ஆரம்ப கட்ட விசாரணையின் போது அவருடைய கருத்தை தீர்ப்பு அல்ல, அவருடைய அப்சர்வேஷன். ஒரு நீதிபதி அப்சர்வேஷன், அவருக்கு பிடிக்காத நீதிபதி அவருடைய பொறாமையை வெளிக்காட்டி இருக்கிறார். அது நீதிபதியினுடைய சொந்த விருப்பை தவிர அது நீதிமன்றம் விசாரித்து வழங்கிய தீர்ப்பல்ல. நீதிமன்றம் விசாரித்து வழங்கிய தீர்ப்பல்ல. எவ்வளவு பேர் சொல்கிறார்கள் மர்மம் இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு இப்போது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது, அவர் ஊழல் குற்றவாளி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் ஏற்கிறீர்களா? எப்படி எடுத்துக் கொள்வார்கள்? அதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இல்லையே. இல்லை, நான் டிஃபென்ஸ் செய்கிறேன். 200% கருத்து சொன்னாங்க. அந்த எக்மோ கருவியை எடுக்கிறது, கடைசி அந்த முடிவு எடுக்கிறது, அதுக்கு ரத்த உறவு உள்ளவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த வாதம் சரி கிடையாது, சரி கிடையாது. ஏன்னாக்க அதற்கான அதிகாரம் அவங்க நம்பிக்கை எடுக்க முடியும். ஒரு இடத்துல போய் நம்ம போறோம், விபத்து உள்ளாயிரம், நம்ம சுயநினைவு இல்லை, மருத்துவமனையில் அட்மிட் பண்றாங்க, யாருமே இல்லாத பொழுது எப்படி சிகிச்சை தூங்குவது? அப்ப அதுக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. அப்ப என்னன்னாக்க யாராச்சும் ஒருவேளை ரத்த உறவுகள் இருந்தாக்க அவங்க கையெழுத்து போடலாம். அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய யாராச்சும் இருந்தாங்க அவங்க போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 3 டாக்டர் சேர்ந்து முடிவு பண்ண முடியும். இல்லைன்னா மாவட்ட கலெக்டர் அனுமதி கொடுக்க முடியும். இங்கே உங்கள் பிரச்சனையில் மரியாதைக்குரிய சசிகலா அவர்களே கொடுக்க முடியும். அதுக்கான இது அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா 33 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இருந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை விஷயங்கள் அவங்க உறவுல பல சண்டைகள் எழுப்பலாம், அது வேறு விஷயம். ஆனால் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் ஏற்கனவே அங்கே ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி இருந்திருக்காரு, எல்லா கேபினெட் அமைச்சரும் வந்திருக்காங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்காரு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவங்கள்ட்ட தான் கேட்டு அந்த இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எந்த நிலையில் அந்த கருவியில் எடுத்திருக்காங்கனாக்க மூளைச்சாவுக்கு உள்ளாயிட்டாங்க. பிரெயின் ஸ்டெம் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு. மூளைச்சாவுக்கு உள்ளானவங்க திரும்ப பல பேர் வாய்ப்பு. மூளைச்சாவுக்கு உள்ளான பிறகு அவங்க உடல் உறுப்பு எடுத்து மற்றவங்க கொடுத்துரும். அப்போ அப்படிப்பட்ட சூழல் வந்த பிறகு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இதில் அதனால தான் ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்னு போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் புரோட்டோகாலில் மூளைச்சாவுன்னு சொல்கிறப்ப ஒரு டாக்டர் மட்டும் சர்டிஃபிகேட் பண்ண முடியாது, குறைந்தபட்சம் 3 டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு அந்த ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் அடிப்படையில் தான் எடுத்துருக்காங்க. அப்போ இதில் திரும்ப சந்தேகம் எழுப்புறாங்கனாக்க இது யாரும் எந்த குரூப்புக்கு நான் சப்போர்ட் கிடையாது, தயவுசெய்து அப்படி நினைக்கக்கூடாது. என்ன நான் சொல்ல வரேன்னாக்க இந்த ஐயப்பாடு இருந்தாக்க அன்னைக்கே திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு உத்தரவிட்டிருக்கலாம், இல்லை எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட்டில் எங்களெல்லாம் பார்க்க அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி அவர் தான் அதிகாரம் படைத்தவர். எல்லா அதிகாரம் அவர்கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரே அவர் தான் இருந்தார். முதலமைச்சர் பதவி தான் ஜெயலலிதா அம்மாட்ட இருந்துச்சு தவிர அவங்களுடைய பொறுப்பு எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. கேபினெட்டை கூட்டுவதற்கு, அதுக்கு தலைமை தங்குவதற்கு எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவங்க சசிகலா கிட்ட என்ன பவர் இருக்கு? அப்போ அதிகாரம் முழுவதும் இவர்கிட்ட இருக்கிற பொழுது அவங்க சிகிச்சை வழங்குவது தடையாக இருந்தாங்க. அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்திருக்க வேண்டியதானே, இவங்க கண்ட்ரோல் எடுத்துருக்க வேண்டியதானே. இன்னும் சொல்ல போனால் இப்படி சந்தேகம் கேட்குறாங்களே, ஏன் மத்திய அரசு மேலே சந்தேகம் எழுப்ப மாட்டேங்கிறாங்க? மத்திய குழு வந்தாங்கல்ல, 5 முறை வந்தாங்களே எய்ம்ஸ்லேருந்து. அப்போ பிரதமருக்கு அந்த தகவல் போயிருக்குல்ல, உள்துறைக்கு போயிருக்குல்ல. அப்போ ஒரு மாநில முதலமைச்சருக்கு சரியான சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய ரிப்போர்ட் எய்ம்ஸ் டாக்டர் மூலமாக போயிருந்தாங்க. மத்திய அரசு என்ன செய்யறது? அப்போ மத்திய அரசு அது பொறுப்பு இல்லையா? அப்போ அவங்க எல்லாம் அனுமதிச்சிருக்காங்க, சரியான முறையில் சிகிச்சை வழங்கியிருக்கப்பட்டது அவங்க கருதுனால தான் நான் கருதுறேன். அதை இப்பவும் அது அவங்க அறிக்கையில சொல்றாங்க. அவங்க தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ குழுக்கு பாராட்டலாம், எய்ம்ஸ் குழு பாராட்டலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது சரியான சிகிச்சை தான் வழங்கப்படுகிறது என்று அவங்க சொல்லி, அதே மாதிரி டெலி கான்ஃபரன்சிங் மூலமா வெளிநாட்டில் உள்ள சிறந்த நிபுணர்கள் எல்லாம் அவங்க டெலி கான்ஃபரன்சிங் மூலமா கருத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல முன்னால இல்லை, அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட ரிப்போர்ட்ல அதில் இதில் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. எல்லா டீமும் உட்கார்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே டெலி கான்ஃபரன்சிங் மூலமாக வெளிநாட்டில் உள்ள மருத்துவர்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு உங்களுடைய ரிப்போர்ட்லாம் சொல்லி நாங்கள் சிகிச்சைலாம் இதெல்லாம் வந்திருக்கு. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னாக்க, இன்னைக்கு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் விசாரணை கமிஷன் போடணும்னு சொல்றாரு. அப்படி விசாரிக்க வேண்டும்னு சொன்னால் முதல்ல மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தான் விசாரிக்கணும். ஏன்னா எல்லா விதமான பொறுப்புகளும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து அடுத்த கட்டமாக போடணும்னா மத்திய அரசு மேலே தான் போடணும், கவர்னர் மேலே தான் போடணும். அப்படிதான் என்னுடைய கருத்து.
அதனால வந்து இன்றைக்கு பல விஷயங்கள் வந்து இதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த கூட ஐயப்பாடு இருந்திருக்குமானா அன்னைக்கு அவங்க எழுப்பியிருக்கணும். காலம் கடந்து எழுப்புறாங்கன்னா அதுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிறதா நான் கருதுறேன். இல்ல சொல்லுங்க செம்மலை. அரசியல் உள்நோக்கத்தோடு தான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அரசியல் உள்நோக்கமே கிடையாது. நாங்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள். நாங்கள் சந்தேகப்பட்டோமோ இல்லையோ, இன்றைக்கு மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. நாம் எல்லாம் மூடி மறைக்க கூடாது. உங்களை போன்ற ஊடகங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அரசு தரப்பின் சார்பாக அனுமதிக்கப்பட்டதிலிருந்து காத்து கிடந்தீர்கள். அரசு தரப்பின் சார்பாக ஒரு பீதி வருது. நம்பும்படியான செய்தி அந்த சந்தேகம் ஏற்பட்ட பொழுது பொறுப்புல இருந்து உங்களும் பொறுப்பு இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்புல இருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த பொறுப்பை நீங்க தான் இருக்கணும்னு நான் சொல்றேன். அதை மறுத்துட்டு மக்கள் சந்தேகப்படுறாங்க. என்ன அர்த்தம்? அந்த சந்தேகம் எப்ப எழுந்தது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலத்திலிருந்து எழுந்திருக்கு. அப்ப அப்பெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஓபிஎஸ் அவர்கள் ஏன் விளக்கம் கொடுக்கல? அவர் வந்து அவரே கொடுத்துருக்கலாமே. சீஃப் செக்ரட்டரி வச்சுட்டு ஹெல்த் செக்ரட்டரி வச்சுட்டு ரிப்போர்ட் அவரே கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல? அதை ஏன் அவர் தவறிட்டாரு? அப்ப அந்த கேள்வி எழுதலையா? அப்ப இன்னைக்கு சந்தேகத்தை எழுப்புற நீங்க ஏன் அன்னைக்கு அமைதியா இருந்தீங்க கேள்வி. அவர் கேட்கிற நீதி விசாரணையில் தன்னையும் உட்படுத்திக் கொள்ள அவர் தயார் இல்ல. கேட்கிற அவர் கேட்டிருக்கிற இந்த நீதி விசாரணையில் தன்னையும் அவர் உட்படுத்திக் கொள்ள தயார். ஆனால் அவருக்கு எந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டது? எப்படி நீதி விசாரணையில அவர் வாக்குமூலமாக சொல்லுவார், வாய்ப்பு வரும். அதிகாரமா எங்களுக்கு தான் தெரியும், உங்களை போன்ற ஊடகங்களுக்கு தெரியாது. நாங்க அப்படியே அதிகாரத்தை செலுத்த முடியல. ஒரு முதலமைச்சர் எல்லா பொறுப்புல வைத்து செயல்பட சொன்னாங்க. அவர் ஏன் அந்த பதவியில் நீடிச்சாரு கேள்வி. அப்ப அவர் வந்து ஒரு முழுமையான பொறுப்பை, ஒரு முக்கியமான பொறுப்பை ஒரு முன்னாள் முதலமைச்சரை காப்பாற்ற தவறிவிட்டார் பெரிய அவப்பேர் அவர் உண்டு. அந்த பொறுப்பை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல, அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை. காப்பாற்ற தவறில்லை, காப்பாற்ற துடித்தார். ஆனால் அவரை அனுமதிக்கவில்லை. அதுதான் உண்மை. அவருக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. ஒரு சாதாரண டாக்டர் ரவீந்திரநாத் சொல்றதுல ஒரு விஷயம், அவர் சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் நெருக்கமாக இருந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் போகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரோ தொண்டரோ இது போன்று பேசிதான் புரிஞ்சுக்க முடியும். முதலமைச்சர் வகித்த இலாக்காக்களை கையில் வைத்திருந்தவருக்கும் இதேதான் நிலைமையா? சாதாரண தொண்டர்கள் சொல்வது வேறு விஷயம். முதலமைச்சர் பொறுப்புல இருந்தவர், முதலமைச்சருடைய இலாக்காக்களை வகித்து வந்தவர், அவரும் வந்து எதுவுமே செய்ய முடியாத நிலையில தான் இருந்தாரா? அப்படி என்றால் முதலமைச்சருடைய உயிரை காப்பதற்கு தேவையான சிகிச்சையை கொடுக்க முடியாத நிலையில ஒரு பதவி தேவையில்லை என்று அவர் விளையாடலாமே அவர் கேட்கிறார். இல்ல சார், சரியான தகவல் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுக்க தயங்கி இருக்க மாட்டார். காரணம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீது அபரிமிதமான நம்பிக்கை மட்டுமல்ல அபரிமிதமான பாசம் கொண்டவர். அவருக்கு தகவல் பரிமாற்றமே இல்லை, துண்டிக்கி விடப்பட்டது. அது சகோதரர் அன்வர் ராஜா அவர்களுக்கு தெரியும். எந்த உண்மை, நானே சொல்கிறேன், ஊடகங்களுக்கு ஏதாவது இந்த 75 நாட்களிலே உண்மை செய்திகள் உண்மை வெளிவந்ததா? அத்துணை பேரும் ஊடகங்கள் முன்னாலே சொன்னவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? கேலி பேசுகிற அளவிற்கு அந்த பேட்டிகள் அமைந்ததாக நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள். இறுதியான கருத்தை சொல்லுங்க. 8ஆம் தேதி இறுதியான கருத்து, அன்றைக்கு சிகிச்சை பெறுகிற போது சிகிச்சையிலே நான் குற்றம் சொல்லவில்லை. சிகிச்சை நல்லபடியாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் நடந்த சில நிகழ்வுகள் மக்களுக்கு சந்தேகத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அறிக்கைகள் மட்டும் அது போதாது, டாக்டருடைய பேட்டிகள் மட்டும் போதாது. ஒரு நீதி விசாரணை வைப்பதன் மூலமாகத்தான் முன்னும் பின்னும் நடந்த நிகழ்வுகளை கொண்டு இந்த சிகிச்சைக்கு ஏன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உட்படுத்தப்பட்டார், ஆட்படுத்தப்பட்டார், இந்த நிலைமை ஏன் அவருக்கு ஏற்பட்டது என்ற உண்மை தெரிகிற வரை நமக்கு இதற்கு விடை கிடைக்காது. எனவேதான் நான் இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லுகிறேன், ஒரு நீதி, நீங்கள் ஒரு அறிக்கை வைத்தே நீதி விசாரணை நடக்கணும்னு சொல்றப்ப ஏன் ஒரு அறிக்கையை
நீதிமன்றத்தில் விஷயம் இல்ல, இருக்கு. ஒரு நீதி அப்புறம் விசாரணை உண்ணாவிரதம் வைத்தால் போறாங்க. என்ன அதுக்கு தவறு? அடுத்த கேள்வி, அவர் வந்து ஒரு ஒரு நீதி முக்கியமான ஒண்ணு விசாரணை வச்சாரு. வைத்தால் என்ன தவறு? நாங்க வந்து அவரை வெளிநாட்டு அது கொண்டு போய் என்ன சிகிச்சை பாதிப்பு? வழங்கியிருப்போம், அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்ல, அதிகாரம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அறிக்கையில் உள்ள விவரப்படி முதலமைச்சர் வந்து எந்தவித வெளிநாட்டும் கொண்டு போற நிலைமையில அவங்க இல்ல. அப்படிப்பட்ட சூழல் எப்படி வெளிநாட்டு கொண்டு போய் சிங்கப்பூருக்கோ இல்ல லண்டனுக்கோ எங்கேயுமே கொண்டு போயிருக்க முடியாதுங்கிறதா உங்களுக்கு கண்டிஷன். அப்ப வந்து ஒரு தவறான தகவலை வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. உங்களுடைய இறுதியான சுருக்கமா முன்னாள் முதல்வர், ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவராக விளங்கியவருடைய மரணம் இந்த அளவிற்கு ஒரு விவாத பொருளாக்கி இருக்கிறது ஒரு வேதனையான விஷயம். இருந்தாலும் இப்ப செம்மலை அவர்கள் சொன்னதை போல இந்த மருத்துவ அறிக்கைகள் எதுவுமே நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டால்தான் உண்டு. நீதிமன்றம் நினைத்தால் இந்த வழக்கை உண்மைகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்கிற உண்மையில் எப்போது வேணாலும் கொண்டு வரலாம். இந்த அறிக்கைகள் அதுக்கு தடையாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய இறுதியான கருத்து. செம்மலை அடிக்கடி அண்ணன் அன்வர்ராஜாவுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ரொம்ப நல்ல பண்பாளர் தான் அவர். அவரும் நம்முடைய கூவாத்தூரில் தான் இருந்தார். கூவாத்தூரில் அவர் இருக்கின்ற வரை எந்த விதமான சந்தேகங்களும் அவர் எழுப்பவில்லை. நான் சொல்வது நிறைவு செய்ய தான் சொல்றேன். எந்த விதமான சந்தேகங்களும் எழுப்பவில்லை. கூவாத்திலிருந்து வந்ததுக்கு பிறகுதான் ஞானோதயமே அவர் வந்திருக்கிறது, செம்மலைக்கு வந்திருக்கிறது. நான் சொல்வது என்னவென்றால், இது மிக தெளிவாக இந்த அறிக்கையிலே தரப்பட்டிருக்கிறது. நான் என்ன கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நம்முடைய டாக்டர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிகிச்சை நடந்த போது இந்திரா காந்தி வந்தார், இந்திரா காந்தி மட்டுமல்ல, தினசரி டாக்டர் ஹண்டே அவர்கள் உள்ளே சென்று பார்த்து கொண்டு வந்தார். அவருக்கு இருந்த நோய் வேறு, அவருக்கு இருந்த சூழ்நிலை வேறு. அவருக்கு இருந்தது இங்கு மூளை வீங்கி இருந்தது. அப்போது எல்லாரும் போய் பார்க்கலாம், வரலாம். ஆனால் அம்மாவுக்கு இருந்த நிலைமை அப்படி இல்லை. அம்மாவுக்கு இருந்த நிலை இது தொற்று ஏற்பட்டுவிடும் என்று அச்சம் டாக்டர்களிடம் இருந்தது. டாக்டர்களுடைய அட்வைஸ் படிதான், அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் அங்கு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அம்மா அவருக்கு வழங்கப்பட்டது. எனவே அப்படி யாரும் சென்று பார்க்கலாம் என்றால் நிச்சயமாக பிரதமர் வந்து பார்த்திருப்பார். அதனால் பிரதமர் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார், பிரதமர் எய்ம்ஸ் டாக்டர்களை அனுப்புகிறார், பார்க்கிறார், எல்லா சிகிச்சையிலையும் அவர் கேட்டு பெறுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் இருக்கிறது. பிரதமருக்கு அம்மா அவர்கள் மிக நெருங்கிய நண்பரும் கூட. அவர் பிரதமராக எல்லாம் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கும் போது கூட அம்மா அங்கிருந்து போயிருக்கிறார். இவர் முதலமைச்சராக போது அவர் வந்திருக்கிறார். அவ்வளவு அவர் நட்பு கொண்டவர். அவர் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் நினைப்பார். அப்படி எல்லாம் இருக்கிற போது இப்படி அனாவசியமான சந்தேகங்களை கிளப்பி இப்படி மக்களுக்கு நீங்களே ஒரு புதிய ஒரு சந்தேகங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் செம்மலை அவர்களுக்கு என்னுடைய கடைசியாக நீங்கள் ஒரு பழமொழி சொன்னீர்கள், அப்பன் குதிர்க்குள் இல்லை என்று. நான் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்கிறேன், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். இந்த பழமொழியோடு நான் நிறைவு. வெளியிட்டாச்சு, தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டாலும் சாதாரண மக்களும் புரியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.